ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா வைரஸோட அவேர்னஸ் பற்றி தான் சின்ன சின்ன கிளிப்பிங் எல்லாம் எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் நான் அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிகாஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சானிடைசர் யூஸ் பண்ணுறது தான். நல்ல குவாலிட்டி சானிடைசராக வாங்கி 20 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து உங்கள் கையை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. வெளியில் போனாலோ இல்லை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாலும் உடனே வந்து உங்கள் கையை வந்து சானிடைசர் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. சாதாரணமாக வீட்டில் இருக்கீங்க, உங்ககிட்ட சானிடைசர் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வீட்டில் உங்ககிட்ட இருக்க சோப்பை வச்சு வந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கையை கழுவணும். அப்படி சோப்பு வச்சு வாஷ் பண்ணும்போது கூட 20 செகண்டுக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுங்கள். சானிடைசர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்குங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற எல்லா சானிடைசரையும் எடுத்துக்கிறாங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கிட்டு மற்றவங்களுக்கும் கொஞ்சம் விட்டு வைங்க. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா சானிடைசர், இந்த ஹேண்ட் வாஷ் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நிறைய சைஸில் கிடைக்கிது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து சானிடைசருக்கு பதிலாக எau de Cologne யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லதா உங்களுக்கு. இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா யாரையும் அதிகமாக வெளியே வர வேணாம்னு சொல்கிறாங்க. நிறைய ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பொருள், அதாவது ப்ரொவிஷனல் ஐட்டம்ஸ், காய்கறிகள் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கணும். அதனால என்கிட்ட என்ன அவுட் ஆஃப் ஸ்டாக், அதாவது என்ன தீர்ந்து போச்சோ அதெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். லைக் எண்ணெய், மாவு, நூடுல்ஸ், பிஸ்கெட், அப்புறம் சர்க்கரை, ப்ரெட்டு, டீ, காஃபி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அத்தியாவசியமான பொருள் அண்ட் எது இல்லையோ அதை மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் ப்ரெட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் அதில் மிளகு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சிங்கனாக்கா ப்ரெட் வந்து ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகாமல் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ராவாக வரும். என்கிட்ட அரிசி, பருப்பு எல்லாமே ஸ்டாக்கில் ஆல்ரெடி இருக்குது. இல்லாத பொருள் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். டீ, காஃபி, எண்ணெய் இந்த மாதிரி பொருள் மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே செலவாகிற பொருள். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்குங்க. ஏன்னா வந்துட்டு எங்கேயுமே வந்து ஸ்டாக் இல்லை. ஸோ இருக்கிற பொருளே வந்துட்டு டபுள் ரேட்டில் விற்கிறதுனால மற்றவங்களுக்கும் கொஞ்சம் விட்டு வைங்க. ஏன்னா நம்மளே எல்லாத்தையும் வாங்கிட்டோன்னா மற்றவங்களுக்கு கிடைக்காது. வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு வந்து என்கிட்ட சுத்தமாக ஸ்டாக் இல்லை. ஸோ அதை நான் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டேன். ஸோ தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, அப்புறம் இஞ்சி வந்து மெயினாக வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நாங்கள் எப்போவுமே ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவோம். டெய்லி வந்துட்டு இஞ்சி கஷாயம் இந்த மாதிரி நிறையா போடுறதுனால அண்ட் இந்த சீசனுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ் ஆகும். நான் நிறைய வாங்கிட்டேன். கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், முள்ளங்கி, கீரை, முருங்கைக்காய் இதெல்லாம் வாங்கிட்டேன். கீரை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். பட் கீரை டெய்லி போய் வாங்க முடியாது, இந்த டைமில் வெளியில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளைக்கு தேவையானதை மட்டும் வாங்கியிருக்கேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்துட்டு அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் அதை நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து ஆரஞ்சு, கொய்யாப்பழம், நெல்லிக்காய், லெமன் இதெல்லாம் வந்துட்டு வாங்கியிருக்கேன் இந்த டைமில் சேர்த்துக்கிறதுக்காக. காய்கறி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. அது எப்படி இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் நாளில் கெட்டு போயிடும். ஸோ எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நான் வாங்கியிருக்கேன். நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் யூஸ்வலாக நாங்கள் சாம்பிராணி போடுறதுக்கு வந்து எல்லாமே அங்கேருந்து தான் வாங்குவோம். ஸோ அந்த ஐட்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷாயம் போடுறதுக்காக சிலதெல்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா வந்து திப்பிலி, லாங் பெப்பர்னு சொல்லுவாங்க. இதை வந்து இடித்து கஷாயம் போட்டு குடித்தாக்கா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது, இம்யூனிட்டி பூஸ்டர் இது. அது கூடவே பார்த்திங்கன்னா நன்னாரி வேர், ஆக்சுவலி சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா இதை வச்சு நாங்கள் வீட்லேயே ஷர்பத் பண்ணுவோம். பட் இதை வந்து நீங்கள் கஷாயத்தில் சேர்த்துக்கலாம், ரொம்பவும் நல்லது. மிளகு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம்.
இதெல்லாமே வந்து சாம்பிராணி போடுற ஐட்டம்ஸ். சாம்பிராணி வந்துட்டு பார்த்திங்கனாக்கா எப்பவுமே நம்ம சரௌண்டிங் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், ஜெர்ம்ஸ் இல்லைன்னா கொசு இதெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இது வாங்கினது. அண்ட் இந்த மஞ்சள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நசுக்கி கஷாயம் வைப்போம், அப்படி இல்லைனாக்கா பாலில் அரைச்சி குடிப்போம். கூடவே பார்த்திங்கன்னா சுக்குமல்லி காஃபி பொடியும் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு இன்னொரு ஹெல்த் ட்ரிங்க், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு கஷாயமாக வச்சு குடிப்பாங்க, இல்லை பாலில் சேர்த்து குடிப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா நாங்கள் ஜென்ரலாக எங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற பொருள். இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஏதாவது வைரஸ் இன்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா முதல்ல உங்கள் டாக்டர் தான் பார்க்கணும். அந்த டைமில் இது எதுவுமே யூஸ் ஆகாது. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் வச்சு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 பெரிய நெல்லிக்காய் வந்துட்டு கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 7-8 மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் குறைப்பாக அரைச்சிக்கலாம். நான் வந்து 3 கப் தண்ணி வந்துட்டு சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன். அது நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை தேன் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அதாவது அது பாதியாக குறையிற வரைக்கும் கொதிக்க விடணும். இது வந்து பாதியாக குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை நிறுத்திட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க வேண்டியதான். சூடாக இருக்கும் போதே குடிக்கணும். இதோட அளவு வந்து பாதியானதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி இது சூடாக இருக்கும் போதே குடிங்க. இது உங்கள் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். உங்கள் உடம்புல கெட்ட கொழுப்பு இல்லை தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் இருந்துச்சுனாக்கா அது எல்லாமே வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிடும். ஸோ இது வந்து இதை கண்டிப்பாக குடிங்க, இந்த டைமில் குடிங்க. இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுமோ அதை தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு சேஃபாக இருங்க. வைரஸ் வந்து அட்டாக் ஆகாத அளவுக்கு உங்களை எப்படி க்ளீனாக வச்சுக்கணுமோ, என்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுமோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் யாருக்காவது வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிருந்ததுன்னு சொன்னாக்கா வந்து உங்கள்கிட்டேருந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களாகவே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி உங்களை ஐசோலேட் பண்ணி க்யூர் பண்ணிவிட்டு திருப்பி வாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வைரஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சேஃபாக இருங்க எல்லாருமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.